கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விற்பனைக்கும் அந்த சம்பவத்திற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் தற்போது பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய பிறகு பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். விவரங்களுடைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு தமிழரசி விவரம் என்ன? தேவப்பிரியன், கள்ளக்குறிச்சி விசேஷ ஆராய விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் சிறப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு கட்சிகளும் பேசி வருகின்றனர். முன்னதாக காங்கிரஸ் கட்சி பெருந்தகை பேசினார். அதனை தொடர்ந்து மற்ற கட்சியினர் பேசி வரக்கூடிய நிலையில் இந்த கவன தீர்மானத்தின் மீது பாமக உறுப்பினர் ஜி.கே. மணி பேசினார். அவர் பேசும்போது இந்த சம்பவம் அமுழுக்கி இருக்கக்கூடிய சம்பவம் என்றும் முடியாத உயிர்கள் இந்த கள்ளச்சாராயத்தால் இழந்திருக்க கூறியிருக்கிறார். இந்த சம்பவம் நடந்த இடத்திற்கும் அருகில் பல்வேறு அரசு அலுவலகங்கள், நீதிமன்றம், காவல் நிலையம் என பல நிலையிலும் தொடர்ந்து அந்த பகுதியில் விற்பனை என்பது நடைபெற்று வருகிறது என்றும் தமிழகத்தில் தொடர்ந்து கள்ளச்சாராய சாவுகள் நடந்து வரக்கூடிய நிலையில் இதனை காவல்துறை கண்காணிக்க வேண்டும், இதை கட்டுப்படுத்த வேண்டும் என அவர் கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் போது பேசுகையில் கூறினார். மேலும் இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் ஜி.கே. மணி வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர் இந்த விவகாரத்தை தமிழகத்தில் மது கடைகளை மூட வேண்டும் என்றும் மது இல்லாத தமிழகத்தை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த விவகாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தமிழகத்தில் மதுக்கடைகளை மூட வலியுறுத்தியும் பாமக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்வதாக அறிவித்துவிட்டு பாமக உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். கட்சியோட நிலைமை என்ன? பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னும் இருக்காங்க. பெரியார நினைவு சொல்ற மாதிரி சொன்னா அதுக்கு பதில் சொன்னோம். பேரவைத் தலைவர் அவர்களே, தந்தை பெரியார் சொன்னார், ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகம் வேண்டும் என்று பெரியார் சொன்னார். பெரியார் வழியில் நடக்கிற ஆட்சி அண்ணல் காந்தியடிகள் சொன்னார், பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார், பேரறிஞர் அண்ணா சொன்னார், மூதறிஞர் ராஜாஜி சொன்னார். தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கு வேண்டும் என்று சொன்னார். மது இல்லாத தமிழகம் வேண்டும் என்று சொன்னார்கள். இது மத சார்பற்ற அரசு, எல்லா மதங்களையும் போற்றுகிற நாடு என்று சொல்லுகிறோம். அப்ப எல்லா மதங்களும் சொல்லுகிறது மது கூடாது என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏன் டாஸ்மாக் கடையை நடத்தணும்? உச்ச நீதிமன்றமும் சொல்லிடுச்சு, இனி புதிய கடைகள் திறக்க கூடாது, டாஸ்மாக் கடை வேண்டான்னு சொல்லி இருக்குது. அப்படி இருந்து எங்க பார்த்தாலும் கடையை திறக்கிறாங்க. அது பல்வேறு பேர்ல விற்கிறாங்க. சந்து கடன் ஊருக்கு. இது மனித குலத்தையே சீரழிக்கிற நடவடிக்கை. அப்புறம் இந்த போதைப் பொருள் கஞ்சா, மது மாதிரியே கஞ்சா, அபின். இது கஞ்சா மிட்டாய் வடிவத்தில், சாக்லேட் வடிவத்தில், திரவ வடிவத்தில் வந்துருச்சு. மாணவர்கள்லாம் இன்னைக்கு அதை போட்டுட்டு வீணா போறாங்க. இது லாபத்துக்காக நடத்துறதா? மனித உயிரை பார்க்க வேண்டாமா? மக்கள் நலனை காப்பதற்கு, மக்களை காப்பதற்கு மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் மருத்துவரையாவுடைய கொள்கை, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொடர் போராட்டம். ஆகவே சட்டமன்றத்தில் இன்று நாங்கள் வலியுறுத்தி பேசியிருக்கிறோம், தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கு வேண்டும். இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவை பாடமாக ஏற்றுக்கொண்டு, இது ஒரு படிப்பனையாக ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதுக்கு முன்னால திமுக சார்பில் சொல்லப்பட்டது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கு அமல்படுத்துவோம்னு சொன்னீங்களேன்னு கேட்டோம் சட்டமன்றத்தில். இப்போ ஆட்சிக்கு வந்தாச்சு, 3 வருஷம் ஆச்சு, மதுக்கடைகளை மூட வேண்டாமா? ஆகவே இதையெல்லாம் கண்டித்துதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே கருஞ்சட்டை அணிந்து இன்று வெளிநடப்பு செய்திருக்கிறோம். மீண்டும் மீண்டும் தமிழக மக்கள் நலன் கருதி, தமிழக மக்களின் வாழ்வை காப்பாற்றுவதற்கு, இளைஞர்களை சீரழிப்பிலிருந்து மீட்டுக் கொள்வதற்கு முழு மதுவிலக்கு வேண்டும். டாஸ்மாக் கடைகள் மூட வேண்டும். போதைப் பொருள் எங்கு விற்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த போதைப் பொருளும் கள்ளச்சாராயமும் காவல்துறைக்கு தெரியாம நடக்குமா? நேற்றுக்கு இன்னைக்கு நடக்கல, கள்ளக்குறிச்சியில் தொடர்ந்து தான் நடந்துகிட்டு இருக்குது. இப்ப செத்து இருக்கிறாங்க. கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்த பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பை தற்போது நேரலையில் பார்த்தோம்.